ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவேற்ற பங்களசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ மே 11ஆம் தேதி சந்தை எப்படி முடிந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த நாள் மார்க்கெட் போன லெவல்ஸ் நமக்கு வீக்லி கான்ட்ராக்டோட க்ளோசிங் இருக்கு. அதோட லெவல்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதில் நம்ம வரைபடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. முடிந்த அளவு நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தோட கணக்கீடுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் ஹை லோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதான் ரேஞ்ச். மார்க்கெட்டோட ஹை 23,997, லோ 23,799. அப்போ கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட் 200 புள்ளிகள். அப்போ ஓப்பன் 970க்கு ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் ஒரு 27 புள்ளிகள் ஓப்பனுக்கு மேலே போயிருக்காங்க. ஓப்பனுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 170 புள்ளிகள் போயிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு நாளோட ரேஞ்ச் மார்க்கெட் எவ்வளவு அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரோடது பார்த்தீங்கன்னா அதோட ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 200 புள்ளிகளோட ரேஞ்சை நமக்கு கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் இன்னைக்கு கேப் டவுன் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. கேப் டவுன் ஓப்பன் கொடுத்து மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே அதிகமாக ட்ரேட் நடந்திருக்காங்க. ஆனால் மார்க்கெட் லோல இருந்து ரெக்கவர் பண்ணி ஹையை நியர் திருப்பி அங்கிருந்து திருப்பி லோ உடைச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு 24,200 நேற்று இவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 155 அண்ட் 135. அப்போ 145 அப்படிங்கிறது நமக்கு காமன் 18 மீட்டிங் பாயிண்ட். அப்போ இது 150 ரவுண்ட் ஆஃப் பண்ணா 24,050, 23,900. இந்த பார்த்தீங்கன்னா 24,350, 24,500. ஸோ இந்த ஜோனுக்கு 24,050 அப்படிங்கிறது 150 ரூபாயும், 23,900 அவங்களும் 150 ரூபாய். இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குமே பேஸ்டு ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 150 ரூபாயை தக்க வைக்கிறாங்களா யாரு? கால் ஆப்ஷன். இவங்க 150 ரூபாய், இவங்க 300 ரூபாய் தக்க வைக்கணும். 300 ரூபாய் தக்க வைக்கலைன்னா மார்க்கெட் 24,200 அவங்க ஸ்டேபிளா நிற்க முடியாது. ஸோ இதுதான் அங்க கொடுத்துருக்கிற விஷயங்கள். அடுத்து இந்த ரெண்டு டேட்டாவை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 290 ரூபாய் வருது. இப்போ 24,200 கால் புட்டோட டேட்டா வைஸ்ல புட் ஆப்ஷன் 370 ரூபாய் ஹை வச்சிருக்காங்க. 363 ரூபாய் நமக்கு க்ளோசிங் எல்டிபி கொடுத்துருக்காங்க. அப்போ 24,200 கால் புட்ல புட் ஆப்ஷன் கண்ட்ரோல் எடுத்தாச்சு. ஏன்னா அவங்க ஒருத்தரே, அதாவது ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். ஏடிஎம் ஆப்ஷன், ஓடிஎம் ஆப்ஷன் 0 ஆயிடும். எப்போ அப்படின்னா எக்ஸ்பைரி விஷன்ல. அப்போ இவங்க 24,200 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக், அவனோட டோட்டல் 290 அப்படிங்கும்போது 23,900 இவர் சிங்கிள் ஹேண்டடா இவங்க கையகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நாளைய தினம் 24,200 இந்த 300 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட் கீழ் நோக்கி போறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும். 23,900க்கு கீழே தான் மார்க்கெட் முடிகிறதுக்கும் வாய்ப்பா இருக்கும். அப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல நிலை பெற்றாலே போதும், மார்க்கெட் கீழே போறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இவங்க இத சொல்ல வராங்க. அடுத்து நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நமக்கு 23,900 புட் 24,000 கால் கொடுத்துருக்காங்க. அப்ப 23,850 அப்படிங்கிறது 950 அப்படிங்கிறது நடுநிலையா இருக்க போறாங்க. அப்போ இதோட காலுடைய ரேட் புட்டோட ஹைக்கு மேல இருந்தா மார்க்கெட் மேல் நோக்கி போறக்கும். 23,950 புட் ஆப்ஷன் காலோட ஹைக்கு மேல இருந்தால் மார்க்கெட் கீழ் நோக்கி போறக்கும் வாய்ப்பா அமையும். ஸோ இவங்க என்ன ஜோனை செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க அதான் மிட் பாயிண்டா கொடுத்துருக்காங்க, மார்க்கெட்டோட மிட் பாயிண்ட். ஏன்னா ஸ்ட்ராங்கல்ல இருக்கிறதுனால. இப்ப பாத்தீங்கன்னா 23,950 புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷனுடைய கை பார்த்தா 185. ஸோ இந்த 185க்கு மேல 23,950 புட் ட்ரேட் நடக்கிறாங்க அப்படின்னா
மார்க்கெட் கீழ் நோக்கி போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஸோ 23,950 புட் நாளை தினம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் எஸ்டர்டே காமன் மீட்டிங் பாயிண்ட் நமக்கு 145. அப்போ இந்த 145க்கு மேலேயும் 185க்கு மேல இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி டிசைடிங் பண்றாங்க அப்படிங்கிறது நாளைய முக்கியமா பாருங்க. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 23,850, 92 ரூபாய். அப்போ 145 ரூபாய் மீட்டிங் பாயிண்ட் இருந்தது, 93 ரூபாயா மாறி இருக்கு, 50 பாயிண்ட் டிகே ஆயிருக்கு. அப்போ இதை பேஸ் பண்ணும்போது மார்க்கெட் 23,750 டு 23,950, அடுத்து 23,650 டு 24,050. அப்போ இதுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக் தான் மார்க்கெட் ஆக்டிவா இருக்க போறாங்க. 0 to 0க்கு இதைத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். இப்போ மார்க்கெட்டோட ஹை அண்ட் லோவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு 24,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டா காலோட ஹை 135, புட்டோட லோ 92. அப்போ 24,050 மட்டும் மார்க்கெட் போயிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 24,050 என்ன மாதிரி டைரக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க 115 ரூபாய், இவங்க 117 ரூபாய் லோ. அப்போ மார்க்கெட் 24,050 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் தான் ஹை ஸ்ட்ரைக்கா இருக்கிறாங்க. அப்போ இந்த புட்டோட லோ 117. அப்போ 24,050 மைனஸ் 117, அப்போ 23,933 அப்படிங்கிற டேட்டா வருது. ஸோ 23,933 நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பாக்டட். அதே மாதிரி மார்க்கெட்டோட லோ ஸ்ட்ரைக் நம்ம பார்க்கணும். புட்டோட ஹை 116, காலோட லோ வந்துட்டு 90. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்ல 30 இது ஒரு 26 பாயிண்ட்டுகள் அப்படின்னா நமக்கு 23,800 ஒரு நான் ஸ்ட்ரைக் எண்டாலா இருக்கும். அப்போ 23,800 காலோட லோ எப்படி 24,050 புட்டோட லோ 117, இங்க காலோட லோ 117. அப்போ 23,800 பிளஸ் 117, அப்போ என்ன வருது நமக்கு 23,917. அப்போ 23,917, 23,933 ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிறது மார்க்கெட்டோட வீக்னஸை கொடுக்கறது தான். அப்போ நமக்கு 23,800க்கு கீழே எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க முக்கியமா பார்க்கணும். அப்போ நாளைக்கு இது வந்து நமக்கு 23,917 டு 23,933 ஒரு இம்பாக்டட் ஏரியா. இதுல எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதை பார்த்துட்டு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ இதற்குண்டான ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே நமக்கு என்னவா இருக்கும் போது 0 to 0க்கு இம்பாக்டட் ஏரியாவா இருக்க போறாங்க. அப்போ மார்க்கெட் வந்து ஹை ஸ்ட்ரைக்கோட லோ என்னவோ அதுக்கு கீழே தான் நமக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்டர்டே என்ன இருக்கோ அதுக்கு கீழே தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறாங்க. அதனால வந்து புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறதே டேஞ்சர். இன்னைக்கு இந்தியா விக்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருந்தது, ஆனால் டிகே தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இது எல்லாமே நீங்க உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளைட் வால்யூம் கால் சைடு 21, புட் சைடு வந்துட்டு 16 இருக்காங்க. அப்போ இம்ப்ளைட் வால்யூம் வந்து புட் சைடு வந்து கம்மியா இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே லோக்கு கீழே சஸ்டெயின் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் அண்ட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் அப்படி சந்தர்ப்பம் வந்து மார்க்கெட் கிராஜுவலாக ஸ்லோவாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பாக மாற்றிடுவாங்க. இவங்க புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாளைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதை பார்த்து முடிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.